வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து திமுக பாஜக சேர போகிறாங்க அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் இப்போ பாஜக எதிர்ப்புன்னு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்து தீர்மானங்கள், நீட்டுக்கு எதிராக தீர்மானம், இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்ட்டு வெளிநாட்டிலேருந்து நிதி வரக்கூடிய நிறுவனங்கள், அது மிஷினரி ஆகட்டும், என்ஜிஓ ஆகட்டும், இந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் பாருங்கள். பாஜக எதிர்ப்பில் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். அதே போல் டீலிமிட்டேஷன், அதை வெளியில் ஒரு கூட்டம் போட்டோம். நேற்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம்னு கொண்டு வராங்க. அதாவது சிறுபான்மையின மக்கள் நீங்கள் விஜயை நம்புங்க, திமுகவை நம்பாதீங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. எல்லாமே அதற்கான ஏற்பாடு தான். ஆனால் இந்த தீர்மானத்து மூலமாக ஒரு மண்ணாங்கட்டி நடக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு தீர்மானம் போடல, திமுக போட்டுச்சுல, என்ன நடந்துச்சு? நீட்டை நீதிட்டாங்களா? ரெண்டாவது, இந்த நடுவில் கோர்த்து விட்ட தீர்மானம் இருக்குல்ல, இதை பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்ல, அதை செய்ய மாட்டாங்க. பல மொள்ளமாரிகள், முடிச்சவைகள், திருடர்கள், ஒரு சிலர் வேணால் இதாக இருக்கலாம். இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற நிதி எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானது, இந்திய அரசுக்கு எதிரானது. எல்லாமே இந்த ஒன்று மிஷினரி, மதத்தை பரப்புகிறோம், பணம் அனுப்புறது, அது ஒரு பெரிய இது வந்தது, அதை நிறுத்தினாங்க. இதை இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்நிய இங்கே இருக்க கைக்கூலிகள் இருக்கான்ல, இஸ்ரேலிய அமெரிக்க கைக்கூலி, இன்னும் பல நாடுகளோட கைக்கூலிகளுக்கு வேறு ரூபத்தில் அவனுக்கு பணம் வரும். அவன் அதை வச்சுட்டு இங்கே எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவான். இந்த எல்ஜிபிடிக்யூ கும்பல், இந்த மாதிரி கும்பல்கிட்ட கொடுத்து அது அப்புறம் பீட்டா போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நிதி வரும். அதெல்லாம் இப்போது தடுக்கப்பட்டிருக்கு. புரியுது அவங்களுக்கு? அதாவது என்னென்னா, நாய் குருவிக்காக காப்பாற்றுறதுக்கு நிதி வரும், அதை வச்சு இவங்க வேறு மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி. இது எல்லாமே இந்த உண்மையிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயமாக நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த நாட்டில் குழப்பம் விளைவிப்பதற்காக அந்நிய நாடுகள்லேருந்து, அந்நிய சக்திகள்லேருந்து காசை வாங்கிட்டு இங்கே பண்ண அட்டகாசங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டுருச்சு. ஹவாலா பணம், தீவிரவாதிகளுக்கு வரக்கூடிய பணம், என்ஜிஓன்ற பேரில். ஏன்னா ஒரு சிலர் தான் சரியாக மக்களுக்காக அதை பண்ணாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலே நம்ம பேசியிருப்போம், 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். இந்தியாவில் தேர்தலை கண்காணிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தோடனே நிறுத்துகிறாங்க. ட்ரம்ப் ஒரு மெண்டல் தான், அது வேறு விஷயம். ஏன்டா இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது ஆய்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்குடா நிதி? இப்படி எதுக்கோ இது இங்கே யூஸ் பண்ணுறதுன்றது வேறு. அங்கேயே அடிச்சிடுவாங்க. இங்கே ஒரு லிங்கை போட்டு நாங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வான்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை அங்கே கொடுத்து, இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இந்தியாவில் பண்ணுறோம், இவங்கள வச்சு பண்ணும்போது நம்ம இந்தியாவில் என்னென்ன தேர்தல் நடக்குது, நாளைக்கு நம்ம உள்ளே பூந்து அதை ஆட்டும்போது நமக்கு இது யூஸ் ஆகுன்ற அளவுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி அவங்க அடிச்சுட்டு இவங்களுக்கு எலும்பு துண்டு போடுவாங்க. அந்த எலும்பு துண்டே இவங்களுக்கு பெருசு வீடு, காரு, பங்களாலாம் வாங்கிடுவான் என்ஜிஓக்கு. புரியுதா அவங்களுக்கு? அங்கே ஒரு 100 கோடி அடிச்சுட்டு இவங்களுக்கு 10 கோடி கொடுத்தா பத்தாது. புரியுதா அவங்களுக்கு? பெங்களூர்லேயே வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரியான அநியாய அக்கிரமங்கள், ஹவாலா பணத்தை மாற்றுறதுக்கு என்ஜிஓக்கள் பயன்பட்டது, எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் இதுக்கு விதிவிலக்கு. இப்படி நிறையா அந்த இதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபாரின் ஃபண்டை உள்ளே கொண்டு நிறையா வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படியே ஐயோ விஜய் அவர்கள் தீர்மானம் போட்டார், இனி ஃபாரின் ஃபண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. 3 தீர்மானமும் வேஸ்ட்டு. இது எல்லாமே ஐவாஸ் டுபாக் ஒரு தீர்மானம். நீட்டு நின்றுமா? இப்போ ஒரு தீர்மானம் போட்டோன்னே நீட்டு நின்றுமா? இல்லை மேகதாது கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டோன்னு மேகதாது கட்டாது. இது அரசியல் இவர்கள் பண்ணுற தேர்ட் ரேட் சீப் பாலிடிக்ஸ். அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி. இந்தியா பாகிஸ்தான் அவங்களுக்கு மத்திய அரசுக்கு பாகிஸ்தான், மாநில அரசுக்கு அந்த பக்கத்தில் இருக்க அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தோன்னா பரகோடுன்னு ஒரு டேம் இருக்குது. அது மகாராஷ்டிராவிலேருந்து அவர்களுக்கும் கர்நாடகாக்காரனுக்கும் பஞ்சாயத்து. அங்கே தெலுங்கானாவில் பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடு இருக்க வரைக்கும் அது பெரிய பஞ்சாயத்தாக இருந்துச்சு. பரகோடு டேம் பிரச்சனை. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்படி ஒரு அண்டை மாநிலத்துக்கு கூடிய பல பிரச்சனைகள், இப்படியெல்லாம் இது பூராமே லோக்கல் அரசியலுக்கு பயன்படுறது. கேரளாக்காரன் கேட்டால் இந்த டேம் இடிய போகுதுன்னு ஒரு முட்டாள் படம் எடுத்தான். அந்த ஒரு சின்ன திரைப்படத்தை வச்சு பெரிய அரசியல் பண்ணாங்க கேரளாவில். காங்கிரஸ்காரனும் பண்ணால், கம்யூனிஸ்ட்காரனும் பண்ணாங்க கேரளாவில். ஸோ இதெல்லாம் லோக்கல் அரசியல் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இவங்க தீர்மானம் போட்டாப்புல அவன் கிழிச்சு தொங்க விட்டுருவானா? அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இப்போ இதற்கு நடுவில் நேற்றைக்கு ஒரு அமைச்சரே கையில் ஃபோனை கொண்டு போய் வச்சு
அதை பார்த்து படிக்க சபாநாயகர் உள்ள ஃபோனே கொண்டு வரக்கூடாது, நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க, அடுத்த முறை கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் விதிகளை மதித்து நடக்கணும் அப்படின்லாம் போய் பேசி ஐயுஎம்எல் நினைக்கிறேன் அவர் இது பண்ணிட்டாரு. அப்போ அந்த விதிகள் அதெல்லாம் முழுக்க ட்ரைனிங் வாட்ஸ்அப் கொடுக்க அரசியல் நடத்துகிறவங்களுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பை பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் உயிர் போயிரும்ல. வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாவை பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா எதை பார்ப்பாங்க? தமிழ்நாட்டில் தடை இருந்தால் கூட அவர் இடுப்பில் சொருகி கொண்டு வந்திருப்பார். எம்எல்ஏ எப்படி போய் செக் பண்ணுவீங்க? எம்எல்ஏ அமைச்சர்கள் எப்படி அதில் தானே அவரோட டேட்டா அப்புறம் அதை பார்த்து தானே படித்தாகணும். கூகுள்லேருந்து எடுத்து தான் படித்தாகணும். இவங்களுக்கு என்ன ஃபோனை பிடிங்கி வச்சுட்டா ஒரு மண்ணுமே தெரியாது. அப்போ எம்எல்ஏ அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் அதை பார்த்து தான் படிச்சிருக்காரு. அப்படி ஃபோனை பிடிங்கி வச்சுன்னா அவர் எப்படி படிப்பார்? இல்லை அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து டேபில் கொண்டு போய் அப்படி ஏதாவது செஞ்சு டேபில் கொண்டு போய் படிக்கலாம். டேப்லேயும் சிம் கார்டு இல்லாத டேப்பாக இருக்கணும். அதில் நெட்வொர்க் வரணும் இல்லை. அப்போ சிம் கார்டு போட்டால் அடிக்கும். ஒய்ஃபைலாம் அங்கே இருக்கும். மேபி அதெல்லாம் கேட்டு என்ன இருக்குன்னு கேட்டு டேப் வச்சு டைம் எடுக்கும். அதிகாரிகள்கிட்ட கேட்டால் சட்டமன்றத்துக்குள்ளே எதெல்லாம் ஆக்சஸ் இருக்குது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற மாதிரி. ஆமாம் இருக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையே. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே 2 பக்கமும் அப்படி காரசாரமாக போகுது. ரொம்ப சமயத்தில் கலோக்கியெல்லாம் வேற பேசிக்கிறாங்க. நீங்கள் தான் இடம் மாறிட்டீங்க அப்படின்னு ஓபிஎஸ்ஸை பார்த்து சொல்ல, செங்கோட்டையன்ட்ட முதல்ல இடம் மாறினது நீங்கள் தான் அப்படின்னு பதிலுக்கு இவர் பேச, நான் இடம் மாறினாலும் என் பாக்கெட்டில் இருக்க படம் மாறலை, உங்களுக்கு நீங்கள் பாக்கெட்டில் வேறு படம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நன்றி விசுவாசம் இல்லை. இடம் மாதிரி இன்னொருத்தன் சோத்தை தின்னுட்டு இன்னும் பழைய படத்தை வச்சுருந்தா, ஜெயிலுக்கு போனாமா படத்தை வச்சுருந்தா அது நியாயமா? அது நீ நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கு விஜயோட அவர்களுடைய படத்தை வச்சுருந்தாருன்னா இருக்குது. இல்லை ஆதவர்ஜினா ஃபோட்டோனாலும் வச்சுருக்கணும். அது இல்லாமல் இன்னும் ஜெயிலுக்கு போன புரட்சி தலைவி படத்தையே வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்போ அடித்த கொள்ள பத்தாதா அப்படின்னு. தாவேக்காவுக்கு ஒரு புதிய தலைவலியான்னு தெரியல. இந்த முல்லை பெரியாறு அந்த மதகு தேக்கடி பக்கம் இருக்குது. அங்கே திறந்து வைக்கிறதுக்கு வழக்கமாக அங்கே தேனி மாவட்ட எம்எல்ஏ எம்பிஸை கூப்பிட்ருக்காங்க. ஒரு தாவேக்கா எம்எல்ஏ தடை செய்யப்பட்ட அந்த வனப்பகுதிகளுக்குள்ளே ட்ரோனை பறக்க விட்டு கேஸ் ஆகி அங்கே வனத்துறை அவங்க இங்கே யார் என்னன்னு தேடி பிடிச்சி ஒரு ரீல்ஸ் போட்ட பிறகு தான் அவங்க கண்டே பிடிச்சிருக்காங்க. கடிதம் எழுதி இது என்ன ஏது இப்பெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டு நாங்கள் 2 மாநில உறவுகளுக்காக இதை நடவடிக்கை எடுக்காமன்னா ட்ராப் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் ட்ரோன் எப்படி நீங்கள் பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி செய்தியாகவும் மாறி. அவங்களுக்கு ரீல்ஸ் அரசியல் தெரியாது இல்லை. கேரளாக்காரனுக்கு ரீல்ஸ் அரசியல் பெருசாக தெரியாது. இவங்க ரீல்ஸ் இல்லைன்னா அரசியல் இல்லைன்றதும் ஒரு எழுதப்படாத சட்டம். அப்போ ட்ரோன் பறக்க தான் செய்யும், ரீல்ஸ் எடுக்க தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது சும்மா ஒரு எம்எல்ஏ போய் ட்ரோன் பறக்க விடாமையோ இல்லை ரீல்ஸ் எடுக்காமையோ போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ ரீல்ஸ் போடலைன்னா யாருக்கு தெரியும் ஒரு இதை பண்ணாருன்னு? அது கவர்மெண்ட்டு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை, திறக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அந்த மதக திறக்கிறோம் தண்ணி வரப்போகுதுங்கிறது 5 மாவட்டத்துக்கு தான். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு முறை பண்ணி ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் ட்ரோனை பறிமுதல் பெற்று மேலே கேஸே போட்டிருக்காங்க கேரளாவில். அந்த பக்கமே இப்போ போகிறதுக்கான இதை தடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் போகக்கூடாதுன்னு நம்ம அதிகாரிகள்லேருந்து பூரா பேருக்கு தடை கொடுத்துட்டா நம்ம உரிமை போயிருமேங்கிற சிக்கல் இருக்குல்ல. அது திருப்பி தீர்மானம் போட்டுக்கலாம், சட்டசபையில் போட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்றது தானே. இப்போ இந்த ரீல்ஸ் இல்லைன்னா அவங்க என்ன தான் சார், அவங்க சட்டமன்ற கூட்டத்துக்கு கேபினெட் கூட்டத்துக்கு போகிறதெல்லாம் வெளிலேருந்து. ஆமாம், ரீல்ஸ் இல்லைன்னா போய் ரீச் ஆகாது. ரீல்ஸ் இல்லைன்னா ஏது ரீச்சு? அதுக்கப்புறம் எப்படி அவர்கள் அரசியல் நடத்த முடியும், கட்சி நடத்த முடியும், ஆட்சி நடத்த முடியும்? ஆனால் ரீல்ஸ் தான் முக்கியம். ரீல்ஸை தடுக்கிற எவனாக இருந்தாலும் விட மாட்டாங்க. ரீல்ஸ்க்கு ஒரு தனி துறையே பேசாமல் ஒதுக்குறது ஒதுக்கி அதுக்கு ஒரு தலைமை பதவி ஒருத்தரை போட்டுருக்கலாம். போட்டு ரீல்ஸ் இப்போ துறைன்னு சொல்லி போட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் மாதிரி போட்டு இப்போ கேமராக்கள் ஒரு 4 கோடி 50 லட்சத்துக்கு வாங்கி ஒரு மாவட்ட தலைமையகத்துக்கு ஒரு ட்ரோனு, அப்புறம் வெர்டிக்கல் கேமரா ஒரு எடிட்டர் அரசு பதவியை போடலாம். இந்த இதில் சேர்த்தவன் யாராவது 40-31 பேருக்கு போட்டு எடிட்டராக போட்டு கேமராமேனாக போட்டாங்கன்னா அது அவர்கள் வாழ்வியலும் பிரச்சனை இருக்கும். அவனும் உணர்ச்சி பூர்வமாக எடுப்பான். வீடியோக்கள் எடுக்கும்போது கட் பண்ணி போடலாம், எடிட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு அவர் படத்தோட பாடல்களே கூட. இப்போ காப்பி ரைட்லன்னா ஆளுங்கட்சியான பிறகு நீங்கள் காப்பி ரைட் அடித்தா அவனை அடிச்சிடுவாங்க. அவன் அதோட சேட்டு காலி ஆயிடுவான். சேட்டுகள் தான் வாங்கி வச்சுருக்கான் பூராத்தையும், அவனை அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கு. சட்டமன்றம்ங்கிறதுலேருந்து இப்போ காவிரிக்கு கூட்ட சொன்னால் கூட்ட வேண்டாங்கிறாங்க. ஆனால் மற்றதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுவோங்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு திரும்ப கூட்டாமலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறோங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மாதிரி ஒரு வியூகத்தை வகுக்க முடியல தாவேக்காவால்? ஒரு இப்போ தானே குழந்தை தானே, புதிதாக வந்திருக்க குழந்தைகள். செங்கோட்டையன் கூட இன்றைக்கி சொன்னார், 3 மாதத்தில் மிக பெரும் சாதனைகள்லாம் நிகழ்த்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நிகழ்த்திருந்தா காட்டுங்க. இப்போ 6 மாதத்துக்கு கழிச்சு அப்படி தான் சொல்லுவார். அப்போ 1 வருஷம் கழிச்சு அதை தான் சொல்லுவாங்க.
2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்குது, என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு. கடைசி 4 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்குது, கடைசி வருஷம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்னு. லாஸ்ட் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கட்டாயம் செய்வோம் அப்படின்னா அப்படியே போயிடுவேன். 5 வருஷம் முடிச்சுருந்து நான் சவுக்கிதாராக இருக்கேன், பாதுகாவலனாக இருக்கேன், என்கிட்ட திரும்ப நாட்டை கொடுங்கன்னு கேட்ட மாதிரி கேட்டார். இல்லை அது மாதிரி திரும்ப 5 வருடம் முடிஞ்சால் 5 ஆண்டுகள் போதுமா? நாங்கள் 2041 வரைக்கும் இலக்கு வச்சுருக்கோம் நாட்டுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு இப்போ தான் முதல் அடியை எடுத்து வச்சுருக்கோன்னு கூட சொல்லுவார். அங்கே அவர் சொல்லுவார், இங்கே இவங்க சொல்லுவாங்க. அப்போ ஏறதாலும் அவர் ஸ்டைலில் போதும் சார். அவர் ஸ்டைல் கொஞ்சம் அம்மையார் ஜெயலலிதா ஸ்டைல். மெயின் ஜெயலலிதா ஸ்டைல் தான் 75%, 25% ஜி ஸ்டைல். ஒரே ஒரு வித்தியாசம், ஜி டெய்லி வரமாட்டார் சட்டமன்றத்துக்கு, இவர் வராரு. ஏன்னா இவர் புதுசுதான். ஜி சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை பல ஆண்டுகளாக பார்த்து சலிச்சு போயிட்டார். அந்த முதல் நாள் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையே விழுந்து கும்பிட்டார் பாருங்க நாடாளுமன்ற வாசல்ல. முறை போதுமே, பயபக்தியோட உள்ள போறாரு அப்படின்றது அதுதான் அவருடைய. அப்படியான ஒரு பிரதமர் இந்திய திருநாட்டுக்கே இல்லை. நாடாளுமன்றம் தான் நம்மளை வாழ வைக்கிதுங்கும் போது அதை கும்பிடுறதுக்கு ஒருத்தர் இல்லை இதுக்கு முன்னாடி. இனிமேல் யாரும் ஜி மாதிரி பறக்க போகிறதும் கிடையாது. இப்போ காங்கிரஸ் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் ஆதரிக்கிறவங்களாம் எட்ட பண்ணலாம். ராகுல் காந்தி வந்தப்போ பேசிட்டு போனார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அவருக்கு எட்ட பண்ண யாருன்னு தெரியுமாம்மா? இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவர் ஒரு முறை கூட வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பிறந்தநாளாக நினைவு நாளுக்கு கூட நினைவு கூர்ந்ததில்லை. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேரை. சரி, அது எல்லா ஸ்டேட்டை பற்றியும் தெரியாதில்ல எல்லா தலைவர்களும். ஜி வரும்போது அவருக்கு 4 பேரை சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 20 நாளாக நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பற்றி பேசவும் இல்லை. கட்சியினர் காலையில் கூடி என்ன பேசலாங்கிறதுலையும் இந்தியா கூட்டணிக்குள்ளே பேசலன்னா அப்போ அது ஒரு பிரச்சனையே அகில இந்திய அளவில் இல்லை, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கிளப்புது காங்கிரஸ்னு ஒரு கேள்வி. அதை தான் இப்போ அவங்க ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நல்லது தான், எங்களுக்கு அதிக தொகுதி கிடைக்கும்ன்றிருக்காப்புல. அப்புறம் எப்படி அங்கே போனால் அங்கே துரத்தி விட்டுருவாங்க அடித்து காங்கிரஸ். கேரளாவில் போனாலும் அடித்து துரத்திடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் கட்சி வளரணும்னா அவங்களுக்கு கிடைக்கிற 40 சீட்டை வேணான்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுனால இவங்க இப்போ அவங்க பொழப்பே அதுதான், காங்கிரஸோட பொழப்பே அதுதான். அதாவது இப்போ காங்கிரஸ் இந்த கர்நாடகான தீர்மானம் நிறைவேற்றும் போது காங்கிரஸை திட்டி, காங்கிரஸ் அரசை திட்டி, இதில் தலையிடாத ராகுல் காந்தி என்ன பண்ணுறார், காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணுன்னு திட்டுவாங்க. அது வேண்டாங்கிறதுக்காக இந்த ஐடியாவை கொடுத்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்களா? நிச்சயமாக அப்படி தான் டைவெர்ட் பண்ணி விட்டு ஏதாவது ஒரு இது பண்ணுறது தான் அது பண்ணுறாங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் நடக்க போகுது. இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம், பல குழுக்கள் அமைக்கிறாங்க. அறங்காவலர் குழுவில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் பாடகர் வேல்முருகன் அப்படியான பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிடருக்கே திரும்ப வெளியில் சொல்லாமல் வேறொரு பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஜோதிடர் கொடுக்குறது தப்பு கிடையாதுங்க. ஆன்மீக நம்பிக்கையில் ஜோதிடர் இருப்பாங்க. இப்போ அர்ச்சனா அப்படின்றது பேரை கேள்விப்பட்டிருங்க. கோயிலில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனா தூக்கி போடு அந்த இதில் சொல்லுவாங்கல்ல, உன் பேர் என்ன சங்கிலி? சங்கிலி இல்லை, நாளையிலேருந்து நீ கங்குலி, நீ டேவிட் இல்லை, நாளையிலேருந்து டிராவிடுன்ற மாதிரி அர்ச்சனா அப்படின்னோடனே அர்ச்சனை பண்ணுறதுக்கு தூக்கி வேலை போட்டாங்க. வேல் முருகன் அப்படின்னோடனே வேலு இருக்குது, முருகன் இருக்கார், பழனி கோயிலுக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்படி பேரை கேட்டு கேட்டு போட்டிருக்காங்க. துள்ளி வருகுது வேல். ஆமாம், அவர் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா ஆடி மாதம் கூழ் ஊத்துற கோயிலில் பாடிட்டு இருப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க பாடுங்க. அவருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு தானே. இப்போ எப்படி போட்டாங்கன்னா கடவுளையே பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக தான் அறங்காவலர் சொத்துக்களை, அந்த அறங்காவலர்களே இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. யார்? அர்ச்சனா கல்பாத்தி, வேல்முறை, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி பெரிய பெரிய ஆட்களை போட்டு அந்த கோயில் அப்படின்னு. எந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கூட இவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. வேல்முருகனுக்கு தெரியும், ஆனால் வேல்முருகனுக்கு பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் தெரியாது. இங்கே உள்ள கூழுத்திர மாரியம்மன் கோயில் அது இது எங்கே கச்சேரி கூப்பிட்டாங்களோ அது மட்டும்தான் தெரியும். ஆனால் பாரம்பரியமிக்க 1000 வருஷம் 1500 வருஷம் சைவ வைணவ கோயில், தென்காசி குற்றாலநாதீஸ்வரர் கோயில், தென்காசி கோயில், கடைசி பாண்டிய மன்னன் கட்டினது. இந்த கோயிலோட வரலாறு அவங்களுக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்களாம். ஏதோ சாதாரண பெரிய கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஏதோ இங்கே என்னன்னு தெரில. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியலை. அதாவது இப்போ நிர்வாகம்ங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை தாண்டி தெரிஞ்சுக்க போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் தெரிஞ்சுப்பாங்க, பழகிக்கிட்டோங்கிற மாதிரி அறங்காவலர் ட்ரைனிங் சென்டர் ஆகிட்டாங்க. இவங்க பழகினதில் 2 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு நாசக்காடாகி ஒன்றும் இல்லாமல் போகுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாசமாக போகுது, பழகி விட்டுட்டு போயிடுவாங்க. பாப்பம் சார், இது மேற்கொண்டு எப்படி போகுது, ஒரு மாதிரியான விஷயங்கள் இனிமேல் பழகி அடுத்து இன்னும் வேறு 3 வாரத்துக்கு மானிய கோரிக்கைகள் வேறு இருக்குது. துறை வாரியாக கேள்வி பதில் அப்படின்னு நமக்கு பெரிய அளவுக்கான காமெடியாக இருக்குது, வான வேடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நேரத்துக்கு பிறகு நன்றி.